Hello students, welcome to இணைந்த எழில் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய ஏஇ ட்ரிபிள்இ எக்ஸாமுக்குரிய ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து போயிட்டுருக்கு. இதில் கொஸ்டின் டிஸ்கஷன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேட்கா இல்லைங்களா, அதில் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டினை அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் இதான் வரும், எப்படி அதோட எப்படிலாம் வந்து ஆன்சர் கேட்பாங்க, இதில் அடுத்தாப்பில் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? அடுத்தல இன்னைக்கு பார்க்க போகிறதுல நம்ம இந்த ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்ப்போம். ரைட்டுங்களா? எக்ஸாம் நாட்கள் நெருங்கிட்டு, அதனால ரொம்ப தீவிரமாக நீங்கள் வந்து படிங்க. இடையில ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது, டிசம்பர் ஒரு மாதம் தான். ஜனவரி 6ஆம் தேதி எக்ஸாம். நாட்கள் விறுவிறுன்னு ஓடிடும். நவம்பர் மாதம் தீபாவளி வந்துச்சுன்னா தீபாவளியில் ஒரு மாதம் ஓடிடும். ரைட்டுங்களா? அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து குயிக்கான ப்ரிப்பேர் பண்ணுங்கள். படித்ததை ப்ரிப்பேர் பண்ணதை திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க, ரீகால் பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? அப்படிதான் அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும். நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் எக்ஸாம் அக்யூரேட்டாக ஆன்சர் தான் மதிப்பு மார்க் வந்து கிடைக்கும். ஸோ ஈஸியாக சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் மாதிரி அது சொல்லலாம். ஏன்னா தோணும் அப்படிலாம் எழுத முடியாது, எழுதுனா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரைட், இப்போ நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பற்றி பார்ப்போம். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது மாதிரி கேட்பாங்க, அதாவது இது மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸ்டேட்மெண்ட் ஏ, ஸ்டேட்மெண்ட் பி அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட். சரி, இந்த 2 ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ, அது என்ன சொல்றாங்கன்னாக்க, a magnetic current consists of entirely displacement component and no conductance. அதாவது மேக்னெட்டிக் கரண்ட் அப்படிங்கிறது, நம்ம கரண்ட் அப்படின்னாவே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்பைன் வித் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிலாம் பற்றினா நிறைய சொல்லியிருப்போம் நம்ம பேசிக்காக வரக்கூடிய விஷயத்தில். ரைட்டுங்களா? இப்போ இந்த மேக்னெட்டிக் கரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எதெல்லாம் இதில் கன்சிஸ்ட் ஆகி எதெல்லாம் சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இந்த பிளேஸ்க்கு நகரது, கைப்பட்ட நகருதல், இயக்கம். ஸோ இது மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். ரைட்டுங்களா? அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் காம்போனன்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கு. என்டையர்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் காம்போனன்ட் மட்டும்தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து கூடிய நகருதல் அப்படிங்கிறது மட்டும்தான். நோ கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் என்னது? கடத்தும் தன்மை கிடையாது. கடத்தும் தன்மை தான் மெயினான விஷயங்க. ரைட்டுங்களா? கடத்தும் தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரைட், முதல் ஸ்டேட்மெண்ட் இது சொல்லுது. ரைட், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பி என்னங்க பார்ப்போம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூஸ். ரைட்டுங்களா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அது தொடர்ச்சியா இருக்கும், கண்டினியூவா இருக்கும். ஸோ அப்படிங்கிறத 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது. ரைட், இதுக்கு ஒரு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி ஆர் கரெக்ட். முதல் ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், சரிதான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்க, பட் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஏ. ஸ்டேட்மெண்ட் பின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் பிங்கிறது முதல்ல சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்ன சொல்றாங்க பாருங்க, போத் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் கரெக்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், அதே நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் பிங்கிறது சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. 2வது சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ஆனது முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சரியான ஒரு விளக்கம் இல்ல அப்படிங்கிறது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஏங்கிறது ட்ரூ, உண்மையாதான். ஸ்டேட்மெண்ட் ஏல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மைதான், அதுல மாற்றம் இல்ல. ஆனா பி 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், தவறு அப்படிங்கிறாங்க. ரைட், 4வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஏ ஸ்டேட்மெண்ட் ஏங்கிறது ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் பிங்கிறது சரி அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம 4மே சரின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏதாவது 4 ஏதோ ஒன்று தான் கரெக்டா இருக்கும். அந்த ஒன்று கரெக்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரைட், எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி. 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், தவறான ஸ்டேட்மெண்ட்ல என்ன, இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் மூவ் ஆகுறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான், அதுல மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் பிங்கிறது ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ஏன் எக்ஸ்பிளனேஷன் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் குறிக்குது, இது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறது குறிக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். சோ கண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ரைட்டுங்களா? ஒண்ணுக்குள்ள தொடர்பு இருந்தாலும் இதற்கு இது சரியான விளக்கம் இல்லை என்பதுதான் சரியான ஆன்சர். ரைட்டுங்களா? சோ பி ஆன்சர் பிங்கிறதா இதுக்கு வந்து ரைட்டான ஆன்சர்.
ஸோ பி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா ஸ்டேட்மெண்ட் பிங்கிறது ஏ ஸ்டேட்மெண்ட் ஏக்கு சரியான விளக்கம் அல்ல என்பதுதான் சரியான ஆன்சர். ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரி, எஸ்எம்பிஎஸ் சிங்கிள் மோட் பவர் சப்ளை நம்ம படிச்சிருப்போம். ரைட்டுங்களா? எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு சிங்கிள் மோட் பவர் சப்ளை அப்படிங்கிறது. இது வந்து எங்க பயன்படுது? இஸ் யூஸ்ட் ஃபார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன். அப்படியே கண்ட்ரோல்டு ஏசி பவர் சப்ளை, ஏசி பவர் சப்ளைய கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குற இடத்துல, கண்ட்ரோல் பண்ணி கிடைக்க வேண்டிய இடத்துல இது பயன்படுது. கண்ட்ரோல் ஏசி சப்ளை வேணும் அந்த இடத்துல இது பயன்படுது, அதற்கு பயன்படுது, அந்த இடத்துல அதற்கு பயன்படுது. ரைட். அதே மாதிரி அப்படின்னு கண்ட்ரோல் டிசி பவர் சப்ளை, டிசி பவர் சப்ளை வேணும் அப்படிங்கிற இடத்துல இது பயன்படுது, அதற்காக பயன்படுது. டிசி பவர் சப்ளையை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். சரி, அடுத்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஏசி பவர், ஏசி பவர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துல. எந்த பவரை எங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்? சரியா? எந்த ஒரு பவரையும் எங்கேயும் ஸ்டோர் பண்ண வைக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் நம்ம மைண்ட்ல வரணும். சரியா? ஒரு பவரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட் கேன் பி கன்வெர்ட்டட் டு அனதர். ஆற்றலை ஆக்கவோ மொழிக்கவோ முடியாது, ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்றலாம். ஸோ நம்ம ஆரம்பத்தில் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்ச விஷயங்கள் இதெல்லாம். சரியா? எந்த ஒரு எனர்ஜியையும் கிரியேட் பண்ண முடியாது, நாட் கிரியேட் ஆர் நாட் டெஸ்ட்ராய், உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒன் கேன் பி கன்வெர்ட்டட் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. தட்ஸ் ஆல். ஸோ அப்படிங்கும் பொழுது இதுல இந்த ஸ்டோரேஜ் நான் வந்து சேமிச்சு வைக்கிறேன், இன்னைக்கு வேணா எனக்கு இன்னைக்கு ஜென்ரேட் பண்ண எனர்ஜி வந்து இன்னைக்கு வேணா நாளைக்கு வேணா பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அங்கே ஒன்றும் கிடைக்காது. இதை விட்டுரும். அடுத்த ரெண்டை எடுத்துக்குவோம். ஸோ இப்படிதான் நம்ம சூஸ் பண்ணணும். 4 ஆன்சர்ல எது அப்படின்னா 2 பொருந்தலையா விட்டுணும், அடுத்த 2 மட்டும் பார்க்கணும், இந்த 2ல எது சரி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எஸ்எம்பிஎஸ் அப்படின்னாவே டிசி பவர் சப்ளை தான் கிடைக்குது, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏசி பவர் சப்ளை அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப கண்ணை மூடிட்டு நம்ம பி ஆன்சர் தான் கரெக்டா அப்படின்னு சொல்லிடணும். ரைட்டுங்களா? எஸ்எம்பிஎஸ் வந்து எங்க பயன்படுதுன்னா கண்ட்ரோல் டிசி பவர் சப்ளை வேணும் அப்படிங்கிற இடத்துல இது பயன்படுத்தப்படுது. ரைட்டுங்களா? அதனால ஆப்ஷன் பி என்பதான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் மாத்தி போட்டு நெகட்டிவ் மார்க்ல போச்சு அப்படின்னா நம்ம அப்புறம் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஆப்ஷன் பி என்பதான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். எஸ்எம்பிஎஸ்ங்கிறது டிசி பவர் சப்ளை, கண்ட்ரோல் டிசி பவர் சப்ளை வேணும் அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்தப்படுது என்பதான் சரியான ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின் வருவோம். சரி, சர்க்யூட் பிரேக்கர் இஸ் எசென்ஷியலி. ஸோ சர்க்யூட் பிரேக்கர் பத்தி தெரியும். சர்க்யூட் பிரேக்கர் இஸ் நதிங் பட் சுவிட்ச். சரிங்களா? சுவிட்சை போல செயல்படும். என்ன, அதை விட அதிகப்படியாகவே ஒர்க் பண்ணும். சரிங்களா? இது எசென்ஷியல் முக்கியமா எந்த இடத்துல பயன்படுது அப்படிங்கிறது கேள்வி. ஸோ அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன். ஆனால் ஆர்க் எக்ஸ்டிங்ஷர், எக்ஸ்டிங்ஷனா தெரியும், ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க, தீயணைப்பான். ஆர்க் வருது, ஆர்க் ஏற்படுறதுல ஆர்க் மீன்ஸ் ஸ்பார்க், வேற ஒன்றும் இல்லை. அதை எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுது, அதை வந்து கட் பண்ணுது, அணைக்குது. ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் அதானே தீயணைப்பான்னு சொல்ற பார்த்தீங்களா? அதனால ஆர்க் ஏற்படுறதை வந்து அணைக்கிறது, அதை கட்படுத்துறது, கண்ட்ரோல் பண்ணி அதை ஆஃப் பண்றது. அடுத்து ஒரு கரண்ட் இன்டர்ப்டிங் டிவைஸா பயன்படுது. கரண்ட் இன்டர்ப்ட் ஆகல அந்த இடத்துல அந்த ஓவர்லோட் ஆகாம, ஷார்ட் சர்க்யூட் ஆகாம கட் பண்ணி அந்த டிவைஸ் வந்து பாதுகாக்கணும். ஸோ அப்படிங்கிற இடத்துல பயன்படுது, அதான் வீடியோ இருக்கு. ரைட்டு. அடுத்து பவர் ஃபேக்டர் கரெக்டிங் டிவைஸ், பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் சொல்றோம் இல்லைங்களா? பவர் ஃபேக்டர் கரெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இது பயன்படுது. நம்ம அதெல்லாம் மைண்ட்ல வரணும். சர்க்யூட் பிரேக்கர் பவர் ஃபேக்டர் எங்க சம்பந்தம் இருக்கு, ஸோ இது தப்பு அப்படின்னு டக்கு நம்ம கிளிக் ஆகணும். இது வராது. டிவைஸ் டிரான்சியன்ட் எஃபெக்ட் வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு பயன்படுது. டிரான்சியன்ட் எஃபெக்ட்டுக்கும் சர்க்யூட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால இது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற முடிவு வந்துடும். ஸோ சிஎன்டி கணக்கில் வராது. இந்த 2 மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 2 மட்டும் எடுத்து எக்ஸசைஸ் ஏற்படுது, ஆர்க் எக்ஸசைஸ் வேலை இல்லை கிடையாது. சரிங்களா? ஆக பி என்பதுதான் ரைட்டான ஆன்சர். கரண்ட் இன்டர்ப்டிங் டிவைஸ் அப்படிங்கிறதா ரைட்டான ஆன்சர். ஓகேவா? சர்க்யூட் பிரேக்கர் இஸ் எசென்ஷியலி கரண்ட் இன்டர்ப்டிங் டிவைஸ். சரிங்களா? அதனால 3ங்கிறதுக்கு சி தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, லார்ஜ் சைஸ் ஸ்டீம் பிளான்ட்ஸ் அண்ட் நியூக்ளியர் பிளான்ட்ஸ்
ஆர் சூட்டபிள் ஃபார் இந்த ஸ்டீம் பிளான்ட் இருக்கு பவர் ஜென்ரேஷனில். அடுத்து நியூக்ளியர் பிளான்ட்டு, இதெல்லாம் ஸ்டீம் பவர் ஜென்ரேஷனில் முக்கியமான ஒரு பிளான்ஸ், பவர் பிளான்ஸ் ஓகேங்களா. இதெல்லாம் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது ஸ்டீம் பவர் பிளான்ட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரெண்டும் எதுக்கு சூட்டபிள் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் வந்து பீக் லோடு, அதிகமாக லோடு வேணும், அதிகபட்ச லோடு, இன்டர்மீடியட் லோடு ரெண்டுக்கும் இடைப்பட்டது, பேஸ் லோடு, அடிப்படையாக இதுக்குன்னு ஒரு பேஸ் லிமிட் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸ் லோடு பீக் லோடு ரெண்டுக்குமே அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இதில் பீக் லோடு கிடையாது, அந்த முடிக்கு வந்துடலாம், ரெண்டு சேர்ந்து வரனால. அது பெரிய சைஸ் ஸ்டீம் பிளான்ட், அதான் முக்கியம். ஜென்ரலாக வந்து ஸ்டீம் பிளான்ட் நியூக்ளியர் பிளான்ட்னு கேட்கல, லார்ஜ் சைஸ் ஸ்டீம் பிளான்ட், அதிக கெப்பாசிட்டி உடைய ஸ்டீம் பிளான்ட் ரைட்டுங்களா. ஸோ அது வந்து பீக் லோடு இல்லை, அது முடிக்கு வந்துடலாம். இன்டர்மீடியட் லோடும் கிடையாது, பேஸ் லோடும் பீக் லோடும் சேர்ந்து வரதும் கிடையாது. அப்போ எது கரெக்ட்னா பேஸ் லோடுங்கிறது தான் கரெக்டு ரைட்டுங்களா. அது லார்ஜ் சைஸ் ஸ்டீம் பிளான்ட்ஸ் அண்ட் நியூக்ளியர் பிளான்ட்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார். ரெண்டு பிளான்ட்டும் லார்ஜ் சைஸ் ஸ்டீம் பிளான்ட், நியூக்ளியர் பிளான்ட் ரெண்டும் எதுக்கு சூட்டபிள் ஆகும்னா பேஸ் லோடுக்கு சூட்டபிள் ஆகும். ஸோ வந்து சி என்பதுதான் ரைட்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா. ரைட், ஓகே, last one question. Location of a surge tank in a hydroelectric power system. So hydroelectric power station, நமக்கு வந்து பார்த்துருப்போம். ஹைடல் பவர் ஸ்டேஷன், நீர்லேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்கல்ல, வாட்டர்லேருந்து. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதில் சர்ஜி டேங்கு, டெயில் ரேஸு, டர்பைன், ரிசர்வர், டேமு, இது எல்லாமே நம்ம அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த சர்ஜி ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஆனது அமைக்கப்படுகிறது. இது எல்லாமே முக்கியமானது. இதில் ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா கூட அது ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ மெயினாக டேம் வேணும். டேம் இருந்தால் தான் பிளான்ட்டே இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும், மெயினான விஷயம். அதில் டர்பைன், பவர் ஜென்ரேட்டரில் வாட்டர் டர்பைன் ரொம்ப முக்கியமான பாகம், அது முக்கியமான எசென்ஷியல் பார்ட். அது வாட்டர் டர்பைன் சரியாக ஒர்க் பண்ணால் தான் அங்கே வந்து பவர் ஜென்ரேஷன் நடக்கும் சரிங்களா. அடுத்து டெயில் ரேஸ், ரிசர்வர், சர்ஜி டேங்கு. ஸோ இதெல்லாம் என்ன கேள்வி அப்படின்னா, சர்ஜி டேங்க் எங்கே இருக்கும், எதுக்கு பக்கத்தில் இருக்கும்? ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்கு, அதில் சர்ஜி டேங்க் எதுக்கு பக்கத்தில் வச்சிருப்பாங்க? ஸோ டர்பைன் பக்கத்துலையா, டெயில் ரேஸ் பக்கத்தில், ரிசர்வர் பக்கத்தில், டேம் பக்கத்துலையா அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன். டேம் பக்கத்தில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை சரியா. டேம் பக்கத்தில் சர்ஜி டேங்க் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, டேம் பக்கத்தில் சர்ஜி டேங்க் வைக்க முடியாது. சரி, வேற வைக்கலாம். ரிசர்வர் பக்கத்தில் வைக்க முடியுமா? முடியாது. தண்ணி தேக்கி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. டேம்ங்கிறது டோட்டலாக பவரை இது வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அதில் ரிசர்வருங்கிறது அந்த குறிப்பிட்ட இடத்துல தேக்கி வச்சிருக்கிறது. ஏன்னா தண்ணியை வேகமாக ஃபோர்ஸாக கொண்டு போய் அதை பவர் ஜென்ரேட் பண்ணதுக்கு. ரிசர்வர் பக்கத்தில் கிடையாது, சர்ஜி டேங்க் இருக்காது. டெயில் ரேஸ் பக்கத்தில் இருக்காது. இதில் பக்கத்தில் டர்பைன் பக்கத்தில் இருக்கும். ஸோ டர்பைன் பக்கத்தில் தான் சர்ஜி டேங்க் ஆனது இருக்கும் சரிங்களா. ஏன் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஓவராக ஃபோர்ஸாக போச்சுன்னா என்ன ஆகும், அங்கே அப்படியே செறிஞ்சு போய்டும் எல்லாமே. ஸோ அதுக்காக ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் கொஞ்சம் உயரமாக என்ன அதை கொஞ்சம் தேக்கி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அப்படியே. ஸோ கொஞ்சமாக ஃபோர்ஸ் கொஞ்சமாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணியை வந்து எப்பவுமே தேக்கி வைக்கும் போது அது வந்து ஃபோர்ஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ ரிவரில் போகக்கூடிய வாட்டர் அப்படின்னா அது வந்து நார்மலான ஸ்பீடாக போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. வெளில வரும்போது வேகமாக அடிச்சுட்டு போகும். தண்ணி ஓவராக அளவுக்கு அதிகமான ஃப்ளட்டு வரும்பொழுது. மற்றபடி பார்க்கும்பொழுது நார்மலாக ஒரு அதில் ஒரு பாதி யாரு வரைக்கும் தண்ணி போய் வச்சுங்களேன், அது நார்மலாக ஸ்பீடில் போயிட்டு இருக்கும். அதே ஒரு இடத்துல தடுப்பணை மாதிரி வச்சு நீங்கள் இது பண்ணுங்க, தண்ணி ஃபால்ஸ் மாதிரி மேலே இருந்து கீழே விட்டுரும். ஸோ அதனால இந்த சர்ஜி டேங்க்ங்கிறது அதுக்காக தான் அமைக்கப்படுது. தண்ணியை வந்து அந்த இடத்துல தேக்கி வச்சு ஃபோர்ஸாக வாட்டர் டேபிளில் செலுத்தும் போது தான் அது பவரை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக வைக்கப்படுது. ஸோ அதனால இந்த சர்ஜி டேங்க் வந்து டர்பைன் பக்கத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக நம்ம வந்து மைண்டில் இருக்கணும் ரைட்டுங்களா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஏ டர்பைன் அப்படிங்கிறதான் ரைட்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த 5 கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ இது எல்லாம் பார்த்தோம்.
ஆன்சர் எப்படி கேட்பாங்க, எப்படி நம்ம ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக சொன்னோம். அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு, வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதனால எக்ஸாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணவும் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ண டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட் தான் வந்து இது எடுக்கிறாங்க, வேற எங்கேயும் வந்து இது மாதிரி எடுக்கலை. அதனால நம்ம நிலகைகள் ஐஏஎஸ் அகாடமியில் இது மாதிரி கோர்சஸ்லாம் போயிட்டுருக்கு. சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ண உங்களுக்கு ஆஃபர் இது மாதிரிலாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எக்ஸாமில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் வந்து வரலாம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு வரலாம். உங்கள் நம்பிக்கை வந்து சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து வரக்கூடியது பார்ப்போம், அடுத்த செஷனில்.